இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த பதிவுலன்னா, முக்கியமா இந்த வங்கி ஐடிஎஃப்சி, பஜாஜ், ஆக்சிஸ் இவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ இவங்க நடத்தக்கூடிய சட்ட ரீதியான ஏமாற்று வேலைகளை என்னன்னு பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த பஜாஜ் கம்பெனி எனக்கு 20, 25 வருஷமா தெரியும். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பல கம்பெனிகள், பஜாஜ் கிளை நிறுவனம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆக்சிஸ் பேங்கை பத்தியும் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தமிழ்நாட்டுல லீகல் ஹெட்டா இருந்தவங்க, ரீஜனல் மேனேஜரா இருந்தவங்க, இதெல்லாம் நமக்கு விவரமும் தெரியும். அதே போல ஆக்சிஸ் பேங்க் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய சோல் ஆர்பிட்டர், வங்கி கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, வெஹிக்கிள் லோனு, சிடி லோனு, ஏன் சும்மா விட மாட்டான். ஒரு கிரைண்டர் கூட லோன் போடுறத ஆக்சிஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் ஆக்சிஸ் பேங்கை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னன்னாக்கா, அதாவது எல்லா பேங்க்லையும் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. 20,000 கொடுத்தீங்கன்னா யாருக்கு ஒன்றா ஓப்பன் பண்ணலான்ற ஒரு ஃபெசிலிட்டி ஆக்சிஸ் பேங்க்ல இருக்குது, மற்ற பேங்க்லையும் இருக்குது. அதுக்கு பேர் ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட் தான். ஏன்னா அதில் 20,000 பணத்தை எடுக்கக்கூடாது. அந்த 20,000 பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வச்சிங்களேன், 350 ரூபா மாசமான ஃபைன். இது ஒரு பெரிய பகல் கொள்ள நிறைய பேர் தெரிய. சரி, பணம் நிறைய இருக்கிறவங்க ஆக்சிஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் வச்சுப்பாங்க. நிறைய உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வங்கி கடன் குறித்த ஒரு பிரச்சனை தான் இது. இது இப்போ இருக்கிற சில யூடியூபர்ஸ் அடிக்கடி சொல்றாங்க. என்னன்னாக்கா, மொத்தமா 19 ரூபா பேங்கின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வங்கிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகம் இருக்குது. எது எப்படி பண்ணணும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். நாங்கள் 95, 98 காலகட்டத்தில் வரும்போது இவ்வளோ வங்கிகள்லாம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தது, ஜிஇ மணி இருந்தது, எஸ்பிஐ கார்ட்ஸ் இருந்தது, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருந்தது. இவ்வளோதான் கிரெடிட் கார்டு கொடுக்குற கம்பெனியே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கிரெடிட் கார்டு கொடுக்குற கம்பெனிகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்னு ஒரு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடிஎஃப்சி பேங்க். இதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் இருந்தது, கேபிட்டல் லிமிடெட் இருந்தது. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதானே தவிர சேம் அதே கம்பெனி தான். பட் இந்த 3 கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, அவ்வளோ சீக்கிரம் கிளைண்ட்டை விட்டுறவே மாட்டாங்க. அதுவும் மேலும் மேலும் இந்த ஐடிஎஃப்சி, இந்த பஜாஜ், ஆக்சிஸ் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷனும் நடத்துறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஆர்பிட்ரேஷனோட கூத்து ஒரு பெரிய கூத்து. நிச்சயமா தமிழ்நாட்டில் எந்த ஒரு யூடியூபரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியாது, அதுதான் உண்மை. நான் வங்கி பில்லே இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். ஆக்சிஸ் பேங்க்ல என்ன எடுத்துருக்கீங்க, 3 பேங்க் ஒன்னா வச்சுங்க சார், ஈக்குவலா. ஐடிஎஃப்சி பேங்க், பஜாஜ், ஆக்சிஸ், இந்த 3 பேங்க் இருக்குது சார். இந்த 3 பேங்க்குமே பார்த்தீங்கன்னா இதுல என்ன லோன் எடுத்தாலும் கட்டலன்னா ஆர்பிட்ரேஷன் போயிடும். ஆர்பிட்ரேஷன் ஒரு 3 தடவை நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க அட்வொகேட் எடுத்து வரும், இன்னொரு அட்வொகேட் வரும், மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் வரும், எல்லாம் உங்களை ஏறக்குறைய ஒரு தொந்தரவுலாம் கொடுத்து பயங்கர தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த 3 பேங்க்கும். ஆனா இவங்க ஆர்பிட்ரேஷன் வரும்போது சட்டப்படி தானே எடுக்கணும். ஏன்னா சட்டப்படி ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுக்கணும், ஒரு ஆர்பிட்ரரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நிச்சயமா லோன் வாங்கின யாரும் ஆர்பிட்ரேஷன் கண்டக்ட் பண்ண போறது கிடையாது. இதுல 2 காரணம். ஒன்று, லோன் ஆர்பிட்ரேஷனுக்கே போகாம இருக்கிறது. இன்னொன்று, ஆஸ் பர் அக்ரிமெண்ட் ஆர்பிட்ரேஷனை நீங்களும் கண்டக்ட் பண்ணலாம். பேங்க் நீங்களே கூட